ஆளுநர் உரை மீதான விவாதங்களுக்கு இன்று பதிலுரை வழங்குகிறார் முதலமைச்சர் விஜய். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆளுநர் உரை மீதான விவாதங்களுக்கு இன்று பதிலுரை வழங்குகிறார் முதலமைச்சர் விஜய். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். அன்பழகன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் மோகன். சட்டமன்ற கூட்டத்தொடருடைய முக்கியமான கட்டம்னு சொல்லலாம். இன்னைக்கு ஏனென்றால் ஆளுநர் உரைக்கு பின்பு எல்லாம் நன்றி கூறிய நிலையில இன்று முதல்வர் பதிலுரை வழங்க உள்ளார். குறிப்பாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் வழக்கம் போல காலை 9:30 மணிக்கு தொடங்கும். இன்று பார்த்தோம்னா சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் சின்னசாமி, VS காளிமுத்து ஆகியோருடைய மறைவு குறித்து இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்படும். அதைத் தொடர்ந்து என்னென்றால் ஏற்கனவே ஆளுநருடைய நேற்று நிறைவேற்ற நிலையில் நிறைவு பெற்று இருக்கக்கூடிய சூழல்ல இன்று முதலமைச்சர் பதில் சொல்வார். குறிப்பாக மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே ஆளுநர் உரை மீதான விவாதங்கள் இன்று பதிலுரைக்காதுன்னு சொல்லலாம். ஏனென்றால் தமிழ்நாடு சட்டப்பேரவை பொறுத்தவரைக்கும் நிகழ்வு 4 நாட்கள் நடைபெற்ற நிலையில இன்றோட முடிவடை உள்ளது. சட்டமன்றத்துடன் போது விவாதத்தின் போது இதுவரை எந்த கேள்விகளும் முதலமைச்சர் பதிலளிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இருந்தாங்க. பதிலுரையின் போது முதலமைச்சர் பதிலளிப்பார் என அமைச்சர்களும் சொன்னாங்க. தனது பதிலில் என்ன பேச போறாரு, அந்த பதிலுரையில் என்ன பேச போறாருன்னு சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல பொதுமக்களிடையே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எதிர்கட்சி தலைவர் நேற்று உரையாற்றியுள்ள சூழல்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனை மற்றும் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் குறித்தும் பல்வேறு விஷயங்களுக்கு இன்று முதலமைச்சர் பதில் உரையில் இடம்பெற வாய்ப்புள்ளதுன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் முதலமைச்சர் பதில் உரை பேசினதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா சட்டப்பேரவை தேதிகள் ஒத்தி வைக்கப்படும். ஆனா இந்த முதல்வருடைய உரை என்பது என்னன்னு தொடர்ந்து நேற்றே பார்த்தோம்னா ஒவ்வொரு கட்சியினருமே, எதிர்கட்சியை சேர்ந்தாலும் சரி மற்ற ஒவ்வொரு கட்சி தலைவர்களுமே பல்வேறு கோரிக்கைகளுமே முதல்வர் வத்தியில வச்சிருந்தாங்க. பேசினவர்கள் எல்லாமே அவங்க தொகுதிக்கான பிரச்சனையாகட்டும், ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளும் பேசினாங்க. சட்ட ஒழுங்கு, பெண் பாலியல் ஒருவரம் இருந்தாலும் கூட விவசாயிகள் சம்பந்தமாக கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் பேசும்போதும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இருந்தது. அது விவசாயிகளுக்காக எந்த மாதிரியான திட்டங்கள் முழு இந்த கடன் தள்ளுபடி ஏற்படுதா, இல்ல விவசாயிகளுக்கான என்னென்ன திட்டங்கள் கொண்டு வருது. ஏன்னா குறிப்பா பார்த்தோம்னா மே 12 எப்பவுமே மேட்டூர் அணையில ஜூன் 12 மேட்டூர் அணையில தண்ணீர் திறக்க சூழ்நிலை, தண்ணீர் திறந்து விடல. அதை தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான நடவடிக்கை அதற்கு தகுந்த எடுக்க போறாங்க. அதே போல மேகதாதை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் கூட அனைத்து கட்சியினருமே ஒவ்வொருவரும் தங்கள் கருத்துக்களை எடுத்து வச்சுட்டு இருந்தாரு. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கிறது பார்க்கப்படுது. அதே போல தொடர்ந்து ஏற்படக்கூடிய இந்த மின்வெட்டு பிரச்சனைகள், அதே போல பல்வேறு துறைகள்ல எந்தெந்த மாதிரியான தவறுகள் நடந்திருக்கிறது என்று இந்த வெள்ளை அறிக்கையை பற்றி பேசும்போது கண்டிப்பாக அதற்கு ஏதாவது பேசணும்னு நினைக்கப்படுது. ஏன்னா வெள்ளை அறிக்கை முதல்வருக்கு ஒரு திருப்தி இல்லை என்று ஒரு கருத்து பரவலாக நிலவப்பட்ட சூழ்நிலை இன்று இந்த பதிலுரையில அவர் பேசக்கூடியதெல்லாம் கவனமாக பார்க்கப்படும். ஏற்கனவே நாம் சொன்னது போல எதிர்கட்சிகள் மட்டுமல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகமே, தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவை எதிர்பார்ப்பே சொல்லலாம். ஏன்னா முதல்வருடைய அமைதியாக எல்லாமே குறிப்பிடுத்து கொண்டு வந்தார். நேற்று நம்ம பார்க்கணும்னா சட்டசபையில் நம்ம கண்கூட நேரடியாக பார்த்தது என்னன்னா அவர் ஒவ்வொரு விஷயத்துமே ஒரு சிறிய விஷயமா இருந்தாலும் கூட அந்த குறிப்பிடுத்திருந்தார். அது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசியதாகட்டும், அதே போல பட்டாளி மக்கள் கட்சிகளை சௌமியா அன்புமணி பேசியதாகட்டும், அதே போல கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசியதாகட்டும், எவர்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பேசினாலும் கூட அதை அனைத்துமே குறிப்பிடுத்திக் கொண்டிருந்தார். அதற்கான பதில் இந்த கண்டிப்பாக அவர் பதிலுரையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சி தன்னுடைய குற்றச்சாட்டுகளுக்கும் இவர் எந்த மாதிரியான பதிலை அளிக்க உள்ளார் என்பது தெரிய வரும். ஏனென்றால் ஏற்கனவே சபாநாயகர் அப்பொழுது இந்த சோபாவை பற்றி பேசும்பொழுது கூட அதுவும் பல்வேறு பிரச்சனைகள் இப்படின்னு சூழல்ல ஒட்டுமொத்தமாகவே கூட்டணி கட்சிகள், அதாவது பிற கட்சியினர் இங்க சேருவது அவர்களுக்கு தங்கள் கட்சியால் தான் ஆட்சி நடைபெறுகிறது என்று எதிர்கட்சிகள் சூழல்ல கூறியிருந்த நிலையில இந்த பதிலுரை என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. மோகன், ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவடைந்ததை தொடர்ந்து முதலமைச்சர் இன்றைய தினம் பதிலளிக்கவிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பழகன்.